திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை. கூட்டணி வலுவாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறார். ஆனால் அப்படி ஒன்றுமில்லை. திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடன் பொறுத்தவரைக்கு அரசாங்கம் கடன்கள் வாங்கும் பொழுது அது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன்களுடைய விகிதாச்சாரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோடைய கிராஸ் டொமஸ்டிக் ஸ்டேட் அந்த ஜிடிபி வச்சுதான், ஸ்டேட்டோட ஜிடிபி வச்சுதான் அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஏற்கனவே நம்முடைய மாநில நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு இதுக்குண்டான நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிமுக ஆட்சியில் இத்தனை இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க, இப்ப திமுக ஆட்சியில இவ்வளவு வாங்கியிருக்காங்கிறத விட அன்னைக்கு வாங்கின கடனுக்கு அன்னைக்கு இருக்கிற மாநிலத்துடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இது என்னங்கிற அதை கம்பேர் பண்ணி தான் இருக்குமே தவிர நீங்க அமௌண்ட் அந்த இவ்வளவுங்கிறது அது பத்திரம் சொல்லி விவாதிக்க முடியாதுங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழக மாநில அரசு அதிக கடன் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்னைக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் அவங்க இந்த கடந்த 4 வருடங்கள் நிறைய அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அந்த திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அதுக்குண்டான அந்த ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அது மாத்திரம் இல்லாம நீங்க கடந்த 4 வருடங்களா பல இயற்கை பேரிடர்கள் நடந்தது. அந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றிய அரசு கிட்ட நம்ம நிதி எதிர்பார்த்தோம். அது எதிர்பார்த்த நிதியில பல சமயங்கள்ல 5 விழுக்காடு கூட நமக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இயற்கை பேரிடருக்குண்டான அந்த தேவைப்படுற நிதியா இருக்கட்டும், மக்கள் சார்ந்த அந்த மக்கள் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும், நீங்க இதுக்குண்டான நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது மாநில அரசுகள் நீங்க ஒன்றிய அரசு நிதி வராத பொழுது நீங்க கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னன்னா, நம்மளுடைய இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட், பிஸ்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் ஓரளவு சிறப்பாக செஞ்சிருக்கு நான் சொல்ல முடியும். நீங்க உதாரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1,15,00,000 மேற்பட்ட இன்னைக்கு குடும்பத்தினர்கள் அந்த திட்டத்தினால பயன்படுறாங்க. அது இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி உயர்கல்வி வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுறது நிறைய இன்னைக்கு நிதி தேவைப்படுது. அது போன்ற நிறைய சிறப்பான திட்டங்கள், இல்லந்தேடி கல்வி, உங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு காலை அந்த அரசு ஆரம்ப சுகாதார ஆரம்ப பள்ளிகள் அந்த காலை சிற்றுண்டி திட்டம் அதா இருக்கட்டும், இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு சாதாரண எளிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, நீங்க சென்ற அதிமுக ஆட்சியில நிறைய திட்டங்கள் நிப்பாட்டின்னு சொல்ல முடியாது. ஓரிரு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை தவிர்த்திருக்கிறாங்க. தவிர்த்துட்டு அதை விட சிறப்பாக செயல்படுகிற பல திட்டங்களை இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு நான் சொல்ல முடியும். நீங்க காங்கிரஸ் இயக்கம், நீங்க பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி தோழர்கள், அவங்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த எதிர்பார்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு அதே நேரம் எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னா, நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் எங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் தேவைங்கிறது தலைமை முடிவு செய்யும். அதே நேரத்துல குறைஞ்சபட்சம் இவ்வளவு எங்களுக்கு அங்கீகாரம் தேவைங்கிறது நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்போ அதை நோக்கி நாங்களுடைய அரசியல் பயணம் தொடர்கின்றது. சமீபத்துல திருச்சியில நீங்க தமிழகமே வியக்கும் வண்ணம், ஏற்கனவே சொல்லலாம், தமிழகம் வியக்கும் வண்ணம் ஒரு மாநாடு நாங்க நடத்துவோம் சொன்னோம். அந்த எதிர்பார்ப்புகளை மீறி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அன்னைக்கு திருச்சியில மக்கள்
அன்னைக்கு மக்கள் அவ்வளவு தூரம் திரண்டு இருந்தாங்க. எங்களுடைய இயக்க தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய உத்வேகம், ஒரு புதிய நம்பிக்கையை எங்களுடைய திருச்சி மாநாடு கொடுத்திருக்கு. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இழந்திருக்கும். நாங்க இழந்த அங்கீகாரத்தை திரும்பி மீட்கணுங்கிற அந்த ஆசை, அந்த வேட்கை எங்களுடைய கட்சி தோழர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அதனால அன்னைக்கு கூட்டணி அந்த எத்தனை சீட்டுகள் வேணுங்கிறது இயக்க தலைமை, கூட்டணி தலைமை கிட்ட பேசி இது பண்ணுவாங்க. பிற இயக்கங்களுடைய இதை பத்தி நான் சொல்ல முடியாது. அதான் சொல்லலையா நீங்க, அதாவது பத்திரிகை நண்பர்கள் பொறுத்தவரைக்கும் பல நேரங்கள் நாரதர் வேலையை நீங்க பண்ணிடுறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு எடுத்து போடுறீங்க. அதுலயும் பொறுத்த வரைக்கும் அந்த அதை ஒரு தலைப்பு போடுறீங்க. அந்த தலைப்பை பார்த்த உடனே அது ஒரு பரபரப்பு உருவாக்குது. அந்த பரபரப்பை நான் உருவாக்க நினைக்க விரும்பல. அதனால எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஆசைகளை நான் சொல்லியிருக்கிறனால அன்னைக்கு எங்க இயக்க தலைமை, கூட்டணி தலைமை அது முடிவு செய்யும். என்ன சகோதரர்? எந்த சர்வே? அதாவது நீங்க தேர்தல் காலத்தை ஒட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வேகள் வரும் உங்களுக்கு. அதுல வந்து அந்த சர்வே பல நேரங்கள்ல இது போன்ற சர்வேகள் தேர்தல் நேரத்துல இந்த கூட்டணி வெல்லும், இல்ல இந்த கூட்டணி இவ்வளவு சீட்டுகள் அவங்க எடுப்பாங்க, ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அது அப்பதான் தெரியும். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். நம்முடைய நாட்டுல வந்து நம்முடைய ஜனநாயக நாட்டுல மக்கள் தான். மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க. இது இன்னும் கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் இருக்கு. இன்னைக்கு எங்களை பொறுத்த இருக்குன்னா, எங்க திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க சர்வேயல் பொறுத்த வரைக்கும் அது மாறிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரெண்ட் மாறிட்டே தான் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கே தெரியும், 3 இல்ல கிட்டத்தட்ட 4 அணிகள் இன்னைக்கு களத்தில் இருக்கு. 4 அணிகள் இருக்கும் பொழுது என்னுடைய அனுமானம் என்னன்னா, இன்னைக்கு அவரு தாவேகாவுடைய தலைவர் நம்முடைய சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும், அவர் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. போராடலாம், பெரிய கூட்டம் வருது. ஆனா அவர் ஒரு 3வது அணியா அவர் போட்டி போட போனது, அது என்னன்னா எங்களுடைய எங்களுடைய கூட்டணிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிளவுபடுத்ததான் செய்யும். எங்களுடைய வெற்றிக்கு அவர் இந்த திமுக அணி வெற்றி பெறுறது அவரும் ஒரு காரணமாக இருப்பார்னு சொல்ல முடியும் இன்னைக்கு நிலைமைக்கு. அதாவது கடந்த காலங்கள்ல தலைவர் வைகோவா இருக்கட்டும், இல்ல மக்கள் தலைவர் ஐயா மூப்பனரா இருக்கட்டும், பல தடவை பொறுத்த வரைக்கும் 3 அணிகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஆனா எப்போதுமே திமுக அல்லது அதிமுகங்கிறதா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிரூபணும். நமக்கு ஒரு மாற்று சக்தி உருவானுங்கிறது எல்லாருடைய ஆசைதான். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக தலைமையிலான அணி அல்லது அதிமுக தலைமையிலான அணி தான் இங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த முறையே 3-4, அதாவது நம்முடைய சகோதரர் விஜய் மாத்திரம் கிடையாது, அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. 4 முனை போட்டி உருவாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி 4 முனை போட்டி உருவாகும் போது யாருக்கு சாதகமா இருக்குன்னா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமா இருக்குன்னு என்னுடைய அனுமானம். அதாவது கட்சியா